என்னப்பா ஆபத்து? என்ன ஏதோ கதை சொல்ல போறியா? இல்லை சார், இந்த இடத்துல ஒரு பழைய காலத்தில் ஒரு கோவில் இருந்தது. அந்த சாமி வந்து எல்லாருக்கும் வரம் தான் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு கெட்டவன் வந்தான் அந்த இடத்துக்கு. அவன் வந்து என்ன பண்ணான்னா, அவனுக்கு வேண்டிய வரம் கிடைக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான், என்னென்னமோ பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பித்தான். கடவுள் வந்து மனசு இறங்காதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, பயங்கரமாக துர்மந்திரவாதம்லாம் பண்ண ஆரம்பித்து அவனே அறுத்துக்கிட்டு ஃபுல்லாக ரத்தம் சிந்த ஆரம்பித்தான். ஃபுல்லாக அந்த கோவிலோட அந்த சுத்தத்தையே ஃபுல்லாக அழிச்சிட்டான். அப்புறம் வந்து பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்தான், பயங்கரமாக கத்துவான். அதனால் வந்து கோவில் சாமி வந்து என்ன பண்ணுச்சு, நல்ல சாமி கெட்ட சாமி ஆயிடுச்சு. இங்கே வந்து சத்தம் போடுறவங்களையும் ரத்தம் சிந்துறவங்களையும் சாமி வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. டே போடா, இந்த கதையெல்லாம் வேறு யாருக்கிட்டே போய் சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், என்கவுண்டர் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கான். பார்த்தா அந்த அந்த குற்றவாளிகளையும் என்கவுண்டர் பண்ணிட்டான். இனி போய் சும்மா அவனை ஓட விடுற மாதிரி ஓட விட்டுட்டு என்ன பண்ணிடுறானுங்க, 2 பேரையும் சுட்டுடுறானுங்க. 2 பேரும் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே சத்தமும் விழுந்துருச்சு. ஏன்னா புல்லட்டில் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக சத்தம் வரும் பயங்கரமாக. அதுவும் இல்லாமல் அந்த ரத்தம் வந்து சொட்டுது பாருங்கள், அதுவும் நிலத்துல பட்டுடுச்சு. இப்போ வந்து தெரியும்ல, இப்போ அவர் சொன்னது உண்மைன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து இங்கே என்னமோ ஒரு மாறுது, என்னமோ பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னடா என்னை ப்ராங்க் பண்ணுறியோ அப்படி இப்படின்னு என்னமோ சத்தம் கேட்குது அவங்களுக்கு. யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் யாருமே காணோம். இவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இங்கே கூட இருந்தவங்கெல்லாம் காணுமேன்னு சொல்லிட்டு இவன் குடுன்னு ஓடுறா. இதுதான் ஃபஸ்ட் சீனில் காட்டியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ப்ரெசண்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இவரை சரி நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா இந்த காடே வந்து ஏடாகூடமாக தான் இருக்குது. இவங்களுக்கான இந்த காடை பற்றி எந்த கதையும் தெரியாதுல்ல. ஸோ அவங்க வந்து தேடுறாங்க. எங்கே தான் இருக்கார் இவர், எங்கே இருக்காருன்னு அந்த இதில் ஃபோனில் பேசிகிட்டே தான் வர்றாங்க. எங்கே சார் இருக்கீங்க? சார் இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும் சார், இங்கே நிறைய கொடி இருக்கும் சார். ஐயோ காடுனா எல்லாம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த இவங்க ட்ரை பண்ணாங்கள்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி சார் உங்கள் ஆஃபீஸில் ஸ்டீஃபன் ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு வந்து வயர்லெஸில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க, கோவில் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா அப்படியெல்லாம் யாரும் இல்லையே. ஸ்டீஃபனா? அப்படிலாம் யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் ஆபத்தான ஏரியா, நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க சார் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை சார், ஸ்டீஃபன் உங்களோட சர்க்கிள் தான் சொன்னாங்க, உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் தான் சொன்னாங்க, கொஞ்சம் யோசிங்க சார், ஸ்டீஃபன் தான் அவர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஸ்டீஃபனையே பேச வைக்கிறாங்க. அந்த வயர்லெஸ் மூலமாக அவன் பேசுகிறத வந்து இவங்க இந்த ஆளோட ஃபோனுக்கு வந்து கேட்குற மாதிரி, சரி சார் நீங்களே கேளுங்க சார், அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்க பாருங்கள் சார் சொல்லி கேட்க வைக்கிறாங்க. அப்போ தான் இப்போ ஒர்க் பண்ணுற போலீஸ் சொல்கிறாரு, சார் ஸ்டீஃபன்றவர் வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது, அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்றாங்க.